டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிவகார்த்திகேயனை வச்சு முருகதாஸ் இயக்குற படத்துல மோகன்லால் நடிக்கிறதா இருந்த கேரக்டர்ல தான் இப்போ மலையாள நடிகர் பிஜு மேனன் நடிக்கிறாரான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. முருகதாஸுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற படத்தில் முதல்ல மோகன்லால் நடிக்க இருந்தார் அப்படின்ற செய்தியினுடைய அடிப்படையில் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தகவலும் உண்மைதான். வேட்டையன் படத்தோட OTT அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை விற்கப்பட்ட பணம் கிடைச்சதுனால தான் லைக்கா இப்போ விடாமுயற்சி அண்ட் லூசிஃபர் 2 படங்களோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது உண்மையா? குட் பேட் அக்லி படத்துக்கு முன்னாடியே விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திலே பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அந்த செய்திகளை மனதிலே வைத்துக்கொண்டு தான் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை மனம் திறந்து வெளியில் சொன்னால் தான் நமக்கு உண்மை நிலவரம் தெரிய வரும். குட் பேட் அக்லி படத்துக்கு முன்னால் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக வேண்டும் என்றால் லைக்கா புரொடக்ஷன் நிறுவனத்தினர் அஜித்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்போ தான் அது சாத்தியமாகும். ரஜினி குசேலன் படத்துக்கு அப்புறம் கார்ப்பரேட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டுமே படம் நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்புறம் நல்ல படங்கள் பண்ற நிறுவனங்களை தூக்கி விடவில்லைன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. குசேலன் திரைப்படத்துக்கு பின்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் லிங்கா. அந்த படத்தை தயாரித்தவர் கர்நாடகத்தைச் சேர்ந்த ராக்லைன் வெங்கடேஷ். அந்த படத்தை தொடர்ந்து ரஜினி நடித்த படம் கபாலி. அந்த படத்தை நடித்தவர் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை தந்த எஸ் தான். இவங்கெல்லாம் ரஜினியுடைய சொந்தக்காரர்களா இல்லை இவங்களுடைய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களா? ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் டீம் சாய் வித் சித்ரால இடம்பெற வாய்ப்பு இருக்கான்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நான் பேட்டி காண வேண்டும் என்றால் ஒன்று அவங்க சென்னைக்கு வரணும், இல்லை அவங்களை காண்பதற்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். இதில் ஏதாவது ஒன்று சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த நேர்காணல் இடம்பெறும். கவுண்டமணி மணிரத்னம் படத்துல நடிச்சிருக்காரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இயக்கத்திலே உருவான பகல் நிலவு, இதே கோயில் ஆகிய 2 திரைப்படங்களிலும் கவுண்டமணி நடித்திருக்கிறார். நடிகர் சத்யராஜ் மோடியோட பயோபிக் ஃபிலிம்ல நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை வெளியிட்டது அவரோட மகன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சத்யராஜோட மனைவிக்கு வெளிநாட்டுல மருத்துவம் பார்க்கணும், அதுக்காக கண்டிப்பா அவர் அந்த படத்துல நடிப்பாரு அப்படின்னும் வலைபேச்சு அந்தனன் சொல்லியிருக்காரு. அது உண்மையான? திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு கொஞ்சம் விளக்கமாக நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு 2-3 நாட்கள் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த வார சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் நானும் தனஞ்சயனும் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக உங்களிடம் பேச இருக்கிறோம். சீமான் பொதுவா ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாரு. அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்ற வார்த்தைகளை எப்படி சொல்லுவாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. சீமான் திரைப்படங்களை இயக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் கேமரா என்று சொல்வதற்கு பதிலாக முடுக்கு என்று சொல்வார் என்று நண்பர்கள் சிலர் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வசந்தபாலன் இயக்கிய தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் பார்த்துட்டீங்களா? அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு குவைத்ல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. வசந்தபாலன் இயக்கத்திலே உருவாகியுள்ள தலைமைச் செயலகம் வெப் சீரிஸை நான் இன்னும் பார்க்கல. ஆனால் விமர்சகருடைய பாராட்டை இன்று வரையிலே தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது அந்த சீரீஸ். ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது என்று அந்த வெப் சீரிஸை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறது கல்கி பத்திரிகை. வசந்தபாலனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திறமையான இயக்குனர். அதனால் 5க்கு 4 மதிப்பெண்கள் வாங்குகின்ற அளவுக்கு மிகச் சிறப்பாக இந்த சீரீஸ் அவர் இயக்கியிருப்பதிலே எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. கூலி மூவியோட கிளைமேக்ஸ் சீன்ல கமல்ஹாசன் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. கூலி படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை. அப்படி இருக்க அந்த படத்துடைய உச்சக்கட்ட காட்சியிலே கமல்ஹாசன் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, நான் மட்டும் இல்லை, அந்த படத்தை இயக்குகின்ற லோகேஷ் கனகராஜால் கூட அதற்கு பதில் சொல்ல முடியாது. இளையராஜாவோட பயோபிக் மூவியை டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன் ஒரு கரெக்டான சாய்ஸான்னு அடையார்ல இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பயோபிக்கை படமாக்குவதற்கு எந்த ஒரு இயக்குனருக்கும் தனி தகுதிகள் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கல. எந்த ஒரு சிறந்த இயக்குனராலும் ஒரு நல்ல பயோபிக்கை தர முடியும். அருண் மாதேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல இயக்குனர். அதனால் இளையராஜாவுடைய பயோபிக்கை இயக்குவதற்கு அவர் சரியான நபர் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆக்டர் ரியோவோட நெக்ஸ்ட் மூவி அப்டேட்ஸ் என்னன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. ரியோ தன்னுடைய அடுத்த படத்துக்கு தயாராகிவிட்டார். ஆனால் இன்னும் அந்த படத்துக்கு பெயர் வைக்கப்படவில்லை. ஆக்டர் தாமு இப்போ முழுமையா படங்கள் நடிக்கிறத நிறுத்திட்டு தான் பள்ளி கல்லூரிகள்ல போய் பேசுறாரா, இல்ல படங்கள் ஏதாவது நடிச்சிட்டு இருக்காரான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தாமு திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்தார். ஆனால் இப்போ அவர் நடிக்க தயாராக தான் இருக்காரு. ஆனால் பெரும்பாலான இயக்குநர்கள் தங்களுடைய படங்களில் நகைச்சுவை காட்சிகளையே வைக்கிறது இல்லையே. அப்படி இருக்கும்போது நகைச்சுவை கலைஞரான தாமுவுக்கு அந்த படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இளவட்ட கல்லை சாங்க சித்ரா பாடினாங்களா இல்ல ஷைலஜா பாடினாங்களான்னு அம்ஜிக்கரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. பூமணி படத்தில் இடம்பெற்றிருந்த இளவட்ட கல்லு கல்லு என்ற பாடலை மனோவுடன் இணைந்து பாடியிருந்தவர் சித்ரா.
ஆக்டர் மைக் மோகனோட வாரிசுகள் யாராவது திரைத்துறையில இருக்காங்களா, அவரோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. மோகனுடைய குடும்பம் சென்னையில் தான் இருக்குது. அவருடைய வாரிசுகள் யாரும் திரைத்துறையிலே இல்லை. பெரிய ஹீரோஸ் எல்லாருமே வருஷத்துக்கு 2ல இருந்து 3 படங்கள் தான் நடிக்கணும் அப்படின்ற டைரக்டர் ஹரியோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு விருக்கம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பெரிய நடிகர்கள் எல்லோரும் 2 அல்லது 3 படங்களிலே நடிக்க வேண்டும் என்ற ஹரியினுடைய கருத்தை நான் முழுக்க ஆமோதிக்கிறேன். 3 படங்கள் இல்லைன்னாலும் குறைந்தது 2 படங்களாவது ஒரு நடிக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இதே போன்ற ஒரு கருத்தை திருப்பூர் சுப்ரமணியம் உட்பட பல திரைப்பட விநியோகத்திலும் திரையரங்கு உரிமையாளர்களும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். சார், ஆக்டர் கிட்டுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு கனடால இருந்து மாலினி கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாலே இருந்தே எனக்கு கிட்டியோட நல்ல அறிமுகம் உண்டு. அவரும் நானும் நல்ல நண்பர்கள். அந்த நட்பின் அடிப்படையில் தான் அந்த படத்தில் கூட அவரை நான் நடிக்க வச்சேன். அதற்கு பின்னால் இன்று வரையிலே அவருடனான என்னுடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சார், அதித்தி சங்கர் இப்போ என்னென்ன படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. அதர்வானுடைய சகோதரரான ஆகாஷ் முரளி விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்திலே இப்போது ஒரு படத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் அதித்தி சங்கர். சார், மீண்டும் 70mm படங்கள் வர வாய்ப்பு இருக்கான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சூழ்நிலையிலே மீண்டும் 70mm படங்கள் வராது என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ஒரு தகவல். கே.எஸ். ரவிக்குமார் இயக்குனராக அறிமுகமான படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் ரகுவரன். அந்த படத்திலே ஐநோ அப்படின்ற ஒரு வசனத்தை வெவ்வேறு மாடலேஷனில் பேசி அசத்தி இருப்பார் ரகுவரன் ஒரு கிரேட் பர்ஃபார்மர். அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ண இன்னி வரைக்கும் யாராலும் முடியல என்று ரகுவரனை பாராட்டுகின்ற கே.எஸ். ரவிக்குமார் புரியாத புதிர் படத்திலே அந்த காட்சி எப்படி அமைந்தது என்பதை பற்றி பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார். புரியாத புதிர் படத்துடைய படப்பிடிப்பின் போது ரகுவரன் கொஞ்சம் அப்செட்டில் இருந்தார். அதனால் எதை சொன்னாலும் மறந்துடுவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு இன்னொரு நெருக்கடி இருந்தது. அந்த படத்தை 30 நாட்களுக்குள்ளே நான் முடித்தாகணும். அது ஒரு பெரிய சீன். அதை முடிச்சுட்டு நான் இன்னொரு சீனை வேறு எடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி படப்பிடிப்புக்கு ரகுவரன் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார். அவர் பேச வேண்டிய வசனம் மட்டும் ஒரு 6-7 பக்கம் இருந்தது. அத்தனை வசனத்தையும் அவர் பேசி முடித்து அந்த படப்பிடிப்பை நடத்துறது அப்படின்றது மிகவும் சிரமமான காரியம் அப்படின்னு எனக்கு அப்போதே புரிந்து விட்டது. ரகுவரன் பேச வேண்டியிருந்த அந்த 6 பக்க வசன காயத்தை கையில் வாங்கி அதில் எதையெல்லாம் குறைக்கலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த வசன காகிதத்தின் 3வது பக்கத்தில் இடம்பெற்றிருந்த ஐநோ அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே என் மனதுக்குள்ளே பளிச்சென்று ஒரு ஐடியா தோன்றியது. ஐநோ அப்படின்ற ஒரு வார்த்தையே திரும்ப திரும்ப வெவ்வேறு மாடலேஷனில் சொல்ல வச்சு அந்த காட்சியை படமாக்கினால் என்ன அப்படின்றது தான் என் மனதுக்குள்ளே தோன்றிய ஐடியா. அது ரகுவரனிடம் நான் சொன்னபோது எளிதிலே அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரே வசனத்தை எப்படி திரும்ப திரும்ப பேசுறது என்றார். உடனே கேமராமேனை கூப்பிட்டேன்னா இந்த செட்டை பூரா லைட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வசனத்தை வெவ்வேறு மாடலேஷனில், ஒரு முறை ஆத்திரமாக, ஒரு பக்கம் கோபமாக, ஒரு பக்கம் கேவலமாக, இப்படி வெவ்வேறு பாணியில் உச்சரித்தேன். உதவி இயக்குனரை கூப்பிட்டு மொத்தம் எத்தனை முறை இந்த ஐநோன்னு நான் சொல்கிறேன்றதை குறிச்சிக்க என்று சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தேன். ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப பேசுவது அந்த காட்சிக்கு பொருந்துமா என்று முதலிலே கேள்வி கேட்ட ரகுவரன் நான் நடித்ததை சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தார். அதுக்கு பின்னால் நான் ரெடி என்று நடிக்க வந்தவர் அட்டகாசமாக நடித்து அந்த செட்டில் இருந்த எல்லோரையுமே பிரமிக்க வைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் புரியாத புதிர் படத்திலே அந்த காட்சி பேசப்படுகின்ற ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் வெவ்வேறு மாடலேஷனில் அந்த வசனத்தை ரகுவரன் அனாயாசமாக உச்சரித்திருந்த விதம் தான். அந்த அளவுக்கு இன்றைக்கு பேசப்படுகின்ற அந்த காட்சியை பற்றி அந்த படம் வெளியான போது ரகுவரன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. நான் 7-8 படங்களை பண்ணிய பிறகு ஒரு முறை என்னை சந்தித்த ரகுவரன் சமீபத்தில் புரியாத புதிர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த காட்சி, எப்படி என்னை வச்சு அந்த காட்சியை எடுத்தீங்க என்று என்னிடம் கேட்டார். அதுதான் ரகுவரன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கே.எஸ். ரவிக்குமார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.